என்னங்க இவர் இப்படி லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த வந்துடுறேன்னு சொல்றாரு, ஆளு வந்த பாடு இல்லையே. சிவகாமி, உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான். பறக்காத குட்டி போட்ட போன மாதிரி உள்ள போறதும் வெளியில வரதும் உள்ள போறதும். வருவாரு, வந்தா சத்தம் போடுறேன். போய் வேலை இருந்தா பாரு போ. என்னம்மா போங்க, நானும் தான் வந்துருவாருன்னு ஒரு வேலை கையும் ஓடல காலும் ஓடல, ஒரு வேலை விட்டையும் ஓடல. இன்னைக்கு மாறாரோ இல்ல இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு தான் பொழுதுதான் போக்குறாரோ என்னன்னு தெரியல. போங்க சிவகாமி, ஒரு மனசோட ஒரு இதோட இரு. வருவாரு. என்ன சிவகாமி, ஜாதகம் பாக்குறது காயம் போட்டு உனக்கு. வருவாரு. ஆமாங்க, அந்த சுந்தரி சொன்னால, அவர் சொன்னபடிக்கு இருக்கும். எதை முடியும்னு சொல்லுவாரு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவாரு. மலைச்சு ஒழிச்சு பேசுற இதுவே இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்குதான் மனசு கடந்து ஒதுலையும் வேலை வெட்டி ஓடுதில்லை. என்ன சொல்ல போறாரோ எது சொல்ல போறாரோ நல்லபடியா சொல்லணுமே நம்ம பிள்ளைக்குன்னு. அதுக்குதான் உங்களுக்கு என்ன அப்படியே இருப்பியே, சில கணக்கா இருப்பியே. பெத்தவளுக்குள்ள தெரியும். இப்ப ஒருத்தி என்னமோ புதுசா இன்னைக்குதான் பிள்ளைக்கு பார்க்க போற மாதிரி. ஏன் சிவகாமி, உள்ளதை உள்ள வடிக்க சொல்லுவாருன்னு சொல்றீல? அப்ப நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளது எதுவும் மாற போகுதா? இல்ல நல்லா இருக்கிறது எதுவும் பெண்ணான ஆயிர போதா? நடக்கிறது நடக்கும் சிவகாமி, மனசு போல நடக்கும். நல்லதே நடக்கும், பயப்படாத போ. அதுவும் சரிதான். எங்க ஒரு போன மட்டும் அடிச்சு எங்க யாரு என்ன ஏதுன்னு கேளுங்க. நாம ஏமா அடிக்கவே எனக்கு சங்கடமா இருக்குது. எங்க எடுக்கிறாரு? போன் அடிச்சா எடுத்து பேசினாலே எங்க வரைய என்ன ஏதுன்னு கேட்கலாம். அவர்தான் எடுக்கிறாரு இல்லையே. ஏங்கோ, அவருக்கு சரியா கொஞ்சம் காது கேட்காதான், அதனால பையில போட்டிருப்பாரு, கேட்டிருக்காது. ஆனா கணிப்பு எல்லாம் கரெக்டா இருக்குமா? அவங்க எந்த பக்கம் எந்த தசையில இருந்துதான் மாப்பிள்ள வரணும் முதற்கொண்டு சொல்லி போடுவாரா? ஆமா, நம்ம மகளுக்கு இன்னைக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஏன் சிவகாமி, ஒவ்வொரு ஜோசிய காத்தையும் போகும்போது இப்படித்தான் பயங்கர பில்டப்பா விட்டு கூட்டிட்டு போற. அப்புறம் அவங்க ஏதாவது நல்லது இல்லை இது இல்லை, தோசை இருக்கு தரவு இருக்கு, அங்கே பரிகாரம் பண்ணு இங்கே பரிகாரம் பண்ணணும்னா ஆப்பான சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி ஆகி போயிடுற. பாப்பா என்ன சொல்றாருன்னு போ. உங்க வாயை கொப்பளிச்சு துப்புங்க. அவனும் ஜெய மகளுக்கு பார்த்து 3 மாசம் ஆக போகுது. இன்னும் அவளை தசந்தரம் எதுவா இருந்தாலும் மாறி நல்லபடியா இருக்கும். நல்ல வார்த்தையை சொல்றாரா? பாக்குறதுக்கு முன்னாடியே ஏதாவதுதான் சொல்லுவாரு, நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி. ஜாதகக்காரங்க மனசுல நினைக்கிற மாதிரி ஆகா ஓகணும்னு சொல்லிக்கிட்டா நல்லா பாக்குறவங்க. பாப்போம், சரி போ வந்து பாப்பா என்ன சொல்லுவாரு பாப்போம். சரி பொறுமையா இரு, கொஞ்ச நேரம் தானே. சரி, எவன் இந்த பரீட்சை செமஸ்டர் எவன் கண்டுபிடிச்சது? பெரிய ரோதனையால இருக்குது. ஐயோ கடவுளே, காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு படிப்போம்னு பார்த்தா அப்புறம் 7 மணி ஆகி போயிடுது. 8 மணிக்கு படிப்போம்னு பார்த்தா 10 ஆகி போயிடுது. அதை முடிச்சுட்டு பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு பண்ணுவோம், டீ குடிச்சிட்டு பண்ணுவோம்னு மற்றது எல்லாம் வயிற்றுக்கெல்லாம் நிறையுது. ஆனால் படிப்புக்கு மட்டும் நல்ல நேரம் வருது இல்லையே. புக் எடுக்கிறதுக்கு நேரத்தை பார்த்தே நேரம் ஓடுதே. எங்கே இருக்கு என் புத்தக முட்டையெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலையே. தூசி தட்டியில் எடுக்கணும். அநேகமாக இங்கே தான் இருக்கணும். நான் பிசாட்டுக்கு படிச்சுட்டு எங்கனையாவது வச்ச இடத்துல கிடந்தாலும் பரவாயில்ல. இந்த துளசிதான் வீட்டை சுத்தம் பண்ணுறோம்னா அங்கிட்ட எங்கிட்ட தூக்கி போட்டுறது. ஐயோ, இந்த துளசியக்கா பண்ணுற தொந்தரவு தாங்க முடியல. இல்லை பறந்த இரணையில் எங்கிட்ட தூக்கி போட்டிருக்குமோ? காணமே. உன்னை காதலிக்க அகமலுமா என்னன்னு தெரியல, என்ன கன்றாவின்னு தெரியல. அது அள்ளி கோலம், ஏன் அள்ளி கோலம் தினம் நீ சிரிக்க மனசுக்குள்ள ஒரு மின்னல் வெள்ளம். ஏய் நெட்டு எடுத்து தொலை புக்க, இல்லாட்டி அரியர் விழும். மின்னல் விழுதான், அரியர் விழுந்தா நாத்தம் தெரியுமா? அம்மா விளக்கு மாத்து கட்டையாலே சாத்தி புருமே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். என்னத்துக்கானா? வாடியம்மா, ஒன்னேதான் புக்க படிச்சுக்கிட்டு நான் சம்மந்தம் சோபா எங்க போடுறேன். போட்ட இடத்துல கிடக்கலாம்ல, எங்கேயாவது தூக்கி வச்சு போறோம்னு ஒன்னாலே என் புக்கத்தை காணா. நான் பரீட்சைக்கு நாளைக்கு படிக்கணும். ஆமாடி, படிக்கிற பிள்ளைக்கு அறிவு இருக்குன்னு படிச்சமா புத்தகத்தை போய் ஒரு இடத்துல எடுத்து வச்சமானே. புக்க கண்ட இடத்துல கல்வி இடத்துல போட்டினா நானாவது எங்கடாவது எடுத்து வச்சிருப்பேன். அம்மா அந்த புத்தகத்துல எப்படி இருக்கு புத்தகம், என்ன எழுதி இருக்கா, என்ன படம் போட்டிருக்கா? நல்லா சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். என் புத்தகத்துல எங்க எழுதி வச்ச போய் தேடி எடுத்துட்டா. ஐயோ, எந்த புத்தகம் தெரியலையே. அது வேற அதுவா இருக்குமா? ஏன் துளசிக்கா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பரீட்சைக்கு படிக்கணும், லேட் ஆகிட்டு இருக்கு. எத்தனை லெசன் இருக்கு தெரியுமா? எங்க என் புத்தகம் எல்லாம் எங்கிட்ட அள்ளி போட்டேன். ஐயோ, நாளைக்கு படிக்கணுமாம்ல. ஏய், என்ன அதுவா இருக்கும்லனா? எதுவா இருக்கும்? அது இல்லடி நெட்டலியே, நேத்து லப்பர் கூட உடைஞ்சு வச்சா. உடைஞ்சு போன 2-3 லப்பர் கூட கிடந்துச்சு. அதோட பழைய புக்கு கிழிஞ்ச புக்கு எழுதின நோட்டு கீட்டு எல்லாத்தையும் அள்ளி அடக்கி போட்டேன். அதுவா இருக்குமோ, அதுல எதுலையும் சேர்ந்து போயிருக்குமோ? நல்லா தேடுனியா நீ? அடி பாவி, இறக்கி போட்டுட்டு லப்பர் கொடுத்துக்கு. ஐயோ, நான் படிச்சு பாஸ் ஆகணும்.
போன துளசி என்ன அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த புக்கு எத்தனை ரூபாய் தெரியுமா? 1000 ரூபாய். அம்மா கிட்ட என்ன பண்ண 1000 ரூபாய் கேட்டேன்னு வையேன், என்னை விளக்கு மத்தலையே போட்டு அடி பிச்சு போறோம். ஐயோ அது வேணா தெரியல. நான் ஒரு 10 புத்தகம் போட்டேனா அதுலயும் சேர்ந்து போயிருச்சோன்னு 1000 ரூபாயா? ஐயோ, நான் மொத்தமே 70 ரூபாய்க்கு தானே போட்டேன். அடி பாவி, அறிவு கிட்ட துளசியக்கா. அழுகாதடி, அழுகாத, தேடி பார்ப்போம். சொல்லிட்டு போவா, மூக்குலயே குத்தி நின்னு வையேன், பொட்டப்பா இருக்கிற மூஞ்சி மூக்கு வீங்கி போயிருந்து சொல்லிவிட்டேன். சொல்லிட்டு போமுடி. அடிக்கிற புள்ளதான் புத்தகத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கறனா. பேசுவேன், ஏன் பேச மாட்ட? எல்லாம் பேசுவே நீ. என்னப்பா முத்து தம்பி, என்ன வேலை கிளம்பியாச்சா? ஆமாண்ணே வேலை கிளம்பியாச்சுண்ணே. சரிப்பா, இந்த வக்கை காலத்தை வந்து ஒரு கை பிடிப்பா, தூக்கி விட்டுட்டு போ, கனமா இருந்து தொலையுது. இந்த வாருண்ணே. அண்ணா பார்த்து போங்க, கனமா இருக்கு. என்ன ஒரு உதவி செய்ய மனப்பான்மை. அவர் நடத்தோட வந்து தூக்குற கால இல்லாம நின்றுகிட்டு இருப்பாரு. அதனால நீ அங்க இறக்கி விட்டுட்டு பைக்க உருட்டிட்டு வந்து தூக்கி விட்டீங்களா? ஆமா செவந்தி, போமா. யோ முத்து மச்சான், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கியா? ஆளுகளை பார்த்தா இறக்கி விட்டுட்டு நடந்து வான்னு சொல்றது, அவங்க போனதுக்கு அப்புறம் இங்க ஏத்திட்டு போறது, என்ன அதெல்லாம் பழக்கம்? ஐயோ, நம்ம ஆளு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சோ. செவந்தி சும்மா செவந்தி, எதுக்கு தேவையில்லாம எதையாவது ஊருக்குள்ள போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன இடம் கொடுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே? நம்ம தப்பு தானே பண்றோம். உங்க அம்மா தானே ஏத்தி விட்டது. என் சொந்த அத்தை என் மயனோட போய் பத்திரமா சரிடி, என் மயனே உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டது யாரு? இந்த வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம நம்ம சுத்திக்கிட்டு தெரியுற மாதிரி இல்ல நீயே பேசுற. ஆஹா, ஐயா ஆள பாருடா, இவரை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணி தொலைகிறது? ஊர்க்காரங்க பேசுறாங்களா? எவனாவது பேசிடுவானா? ஐயோ செவந்தி, நீ புரிஞ்சுக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா. இப்பதான் அப்படியா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் முடியாம இருந்தானா? பைக்ல வந்து யாரை பார்த்தா அங்க இறக்கி விட்டு நீ நடந்து வா, நான் பைக்க உருட்டிட்டு போய் அங்க நிக்கிறேன், அப்படிதானா? ஐயா போ லூசு. செவந்தி, பயம்னா இல்ல செவந்தி, ஒரு வெக்கம்தான். ஒரு பொண்ணோட பைக்ல போறது வெக்கமா இருக்கும்ல, அதனாலதான். வேற பயங்கியம்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆறுடா வெக்கத்தை. சின்ன வயசுல இருந்து இத்தனையில இருந்து உன் கையை பிடிக்கவே சுத்திட்டு திரியறேன். அப்பலாம் வெக்கம் இல்ல, இப்ப பைக்ல கூட்டிட்டு போறது வெக்கமா? என்னது நல்லா தானே மத்த பச்சா இருந்த, வர இப்படி வெக்கப்படுறமுங்கற. இதெல்லாம் செட்டே ஆகாது. நாளைக்கு நான் போய் அத்தைகிட்ட போய் சொல்றேன். உங்க மகன் என்னை வந்து நடு காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாப்ல, நான் நடந்தே போய்கிட்டேன்னு சொல்லிக்கிறேன். போகடிங்க உங்க கூட. மச்சான், எனக்கு காவலே நீந்தான், எனக்கு காவல் தெய்வமே நீந்தான். உன்னை விட நீ ஒரு காத்து கற்பதான் அண்டிருமா அப்படின்னு நான் மனசுல அவ்வளவு கர்வமா சுத்திக்கிட்டு திரியறேன். என் முத்து மச்சா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்னு. ஆனா நீ அந்த ஆளுல பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டு வர போயா? ஐயோ, அம்மா காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டோம் சொன்னா கத்துவாங்க செவந்தி. செவந்தி சாரி வா செவந்தி. நான் வர முடியாது, நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, நான் வரல. செவந்திமா சாரி சொல்றல, வேணா அவரை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு அவர் முன்னாடியும் நீ பைக்ல ஏத்தி வச்சு கிளம்புவோமா? நான் வரல, என்னன்னு கெஞ்சிராலும் சரி, அந்த ஆளை திரும்ப கூட்டிட்டு வந்தாலும் சரி, யாரையும் ஏத்திட்டு போங்க, நான் வரவே மாட்டேனே. நான் போறேன், உங்க ஒத்தேடி பாதையில தானே போறேன். இந்த கழுத்துல பிறக்க சங்கிலி எவனா திட்டு போய் வந்து அத்துட்டு போட்டு என்னமா பண்ணிட்டு போட்டோம் என்னைய. இல்ல நாய் நேரி வந்து கடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, நீங்க போங்க. ஐயோ ஆண்டவா, இவளோட என்ன ரோதனையா போச்சு. செவந்தி ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு தானே சொல்றேன். ஆளுகளை பார்த்தவன என்னமா அப்படி பண்ண மாட்டேன். வா செவந்தி. கெஞ்சியா கெஞ்சு, நல்லா கெஞ்சு, இறக்கி விட்டுட்டு வர. நான் கூட இறங்குன்னு சொன்னோன்னே ஏதோ தாவு மேடம் முள்ளுகிள்ளி எதுவும் கிடக்குதோ என்னமோ நீ இறங்குனா விட்டுட்டு வரேன். நல்லா கெஞ்சு. அம்மா தாயே, நான் பண்ணது தப்புதான் செவந்தி. வா, என் அம்மாட்டையும் சொல்லாத, விட்டுட்டு போடவும் சொல்லாத. ஐயோ கத்துவா கிடந்து நிமிஷமா அப்பத்தாட்டெல்லாம் சொல்லிடாத. சாரி செவந்தி, போதுமா உன் கால. போதுமா
கல்லஞ்சக்காரி எவ்வளவு நேரம் காலில் விழுந்து கிடக்குறேன், மெதுவா அசால்ட்டா திரும்புறேன். போயா அக்கா கால் எல்லாம் விழுந்துட்டு இருப்பியா? ஏன் மச்சான் அப்படிலாம் பண்ற? மாண்டி ஏனுங்க. நான் தான் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மமும் உன் காலடியில விழுந்து கிடக்கணையா? ஏன் ஏன் இப்படி பண்ற? யாரும் யாரும் காலடியில விழுந்து கிடக்குங்கிறதுலாம் இல்ல இன்னும். வா போவோம், டைம் ஆகுது. என்ன விதி என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா, என்ன சொல்லடா என் ஊ. ச்சே, இப்படி பண்ணிவிட்டாங்களே, இப்படி பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. ஐயோ, ஏன் கிரகமா எனக்கு நேரம் சரியில்லையா, இல்ல நம்ம எப்படி இருந்தனா இப்படி கவுந்தடிச்சு படுக்க வச்சு விட்டாங்களையா. அப்புறம் அப்புறம் நல்லாவில சொகுசா வந்து படுத்துருவாங்க. உனக்கு ஆகமத்தை விளக்கமாத்துக்கு அரண்மனை கேக்குது, அரண்மனை மாதிரி சிம்மாசனா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிப்பட்டாகலாம்ல. குட்டி வச்சரா இருந்தேனே, இப்ப குப்புற கபத்து பேசாம கிடக்குற. வச்சாகல ஆப்பு, அந்த புண்ணிய வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லணும். பண்ணாததை பண்ணி போட்டாங்க. பேசாம போயிரு, நானே கடை இல்லைன்னு சொல்லிட்டு பித்து கொண்டு போய் திரிகிறேன். யாரையாவது விழுந்ததும் கடிச்சு அடிச்சு போடுவேன், பேசாம போயிருங்க. என்ன விழுந்து கடிச்சு போடுவியா? மனச பையதானே நீ, மனச பையதானே. கடவுளா பார்த்து உன்னால திருந்த முடியலன்னு சொல்லி எடுத்துருந்தியே. கடவுளா பார்த்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு குடும்பம் புள்ள பொண்டாட்டின்னு காலம் போன காலத்திலேயாவது திருந்தி வாழ்ந்து தொலை. இம்புடோண்ட கடையை முடனா பத்துமா? பயலுக்கு போயிருவாங்க, நடந்து 7 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்னு போயிருவாங்க. மொத்தத்தையும் மூடனாவில் இங்க நல்லது வைக்கணும். உங்களுக்கு சேர்த்து வச்ச ஆப்பு அப்புறம் தான் குடும்ப விளங்கு, பொண்டாட்டி பிள்ளைய சந்தோஷமா இருப்பாளுங்க. பாடாவா படுத்துனியே, பாடா கொஞ்சம் கொஞ்சம் பாடா படுத்துனியே. 10 காசு சம்பாதிச்சாலும் அங்கே போய் கொடுத்துட்டு வந்து கும்பிட்டு வந்துட்டு வந்துடுறேன்னா இங்க பொண்டாட்டி பிள்ளைய காதலிட்டு கிடக்கணும். எக்கா பேசாம போயிரு, நானே ஆதங்கம் தாங்க முடியாம இருக்கிறேன். ஆதங்கம் என்னடா ஆதங்கம்? என்ன பெரிய ஆதங்கம்? இன்னைக்குதான் 4 நாளாவே நான் பெத்த மக சந்தோஷமா தெரியறேன். அது மாதிரி ஊருக்குள்ள அத்தனை பிள்ளைய பொண்டுகளும் சந்தோஷமா தெரியணும். கிறுக்கொலித்தனமா குடிச்சிட்டு ரோட்லயும் மேட்டுலயும் காட்டுலயும் விழுந்து கிடக்கிறது 5 பைசா கண்ணுல வீட்டுல வைக்க விடுவியா? ஒரு சன்னல்ல வச்சாலும் தூக்கிட்டு தொலைஞ்சு போயிருவேன், அஞ்சரைப்படியில வச்சாலும் தூக்கி தொலைஞ்சிட்டு போயிருவேன். ஒண்ணும் இல்லாமதே ஆக்குறேன். இங்கேயாவது உருப்பிட்டு ஒழுங்கா இரு, அப்படித்தான் சொல்லிவிட்டு இல்லாட்டி விளக்கு மாதிரி பிஞ்சு வயிறு சொன்ன மாதிரி. தம்பின்னு பார்க்க மாட்டேன், கிம்பின்னு பார்க்க மாட்டேனா? இப்படி ஒரு நாளை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொண்ணு, பொண்ணா எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வா, வர காப்பியாவது போட்டுட்டு வா, அதையாவது குடிப்போம். என் நிலைமை வேற வழி, வர காப்பியை தான் போட்டு குடிக்கணும், வேற வழி ஒன்றும் இல்லையே. யோ சந்தோஷமா இருயா, சந்தோஷம் இப்பவாவது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் இருக்கட்டுமே. இப்படியே திரும்பி போவோம், வேலை வெட்டிக்கு போவோம்னு இப்பவாவது இருயா சந்தோஷமா. ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? அந்த சனியம் தொலைஞ்சிச்சுன்னு, தொலைஞ்ச சனியம் தொலைஞ்சதான் இருந்துட்டு போகுதே, அதையே நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கணுமாக்கு. பாடட்டும் காலை பாடட்டும். எத்தனை நாள் ராத்திரி பாகலம் தூங்காம இவனால இமிசப்பட்டிருப்பேன். பாடுறாங்களாம், கவலைப்படுறாங்களாம். குடி முடிவு போச்சுல கவலை வர்றதுக்கு. குடி விளங்கணும் சொல்லு, விளங்கணும் சந்தோஷமா இருப்பானா கவலைப்பட்டு போயிருக்காங்களாம். ஒன்ன உங்க அம்மாவை பேசாம இருக்க சொல்லிட்டேன். நீ எதுவா இருந்தாலும் நீ பேசு, அது பேசப்படாது. அடே எடுவட்ட பையல, நீ என்னட்ட பேசுடா, அவள்ட்ட என்னடா பேசுற? நான் பேசப்படாதா? யா இப்படி பண்ணி தொலைகிற, அது பேசாம தானே இருக்குது. நீ எதையாவது சொல்ல போய் தானே அதுக்கப்புறம் கோவம் வந்து சொல்லுது. பேசாம வாயை வச்சுக்கிட்டு இருந்தா என்னையா? யோ இந்த ஏணி மரத்தை வச்சு மச்சி மேல கிடக்குற அந்த பொட்டி கிட்டி எல்லாம் அல்லணும், அழி தரியாயா? நான் இப்போ நிதானமா இருக்கிறதுக்குள்ள பொருள் ஒன்றும் மறந்ததும் குடிக்கல. நான் விழுந்துருவேன், ஸ்டடியா இல்லை. நீனே போய் ஏறிக்க போ. விஷ மருந்து இருக்குது, விஷ மருந்து ஊத்தி விடவா? மருந்து குடிக்கலையா? மருந்து அவங்க கிட்ட உதவி கேட்டுக்கிறாங்க. அவங்க பெரிய உதவி செஞ்சு போடுவாங்கல்ல, இத்தனை காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. நான் பெற்றது ஒரு கூதரை. யோ குடிச்சாவே உடம்பு நல்லா இருக்கும், செடியா இருக்கும், இல்லாட்டி கைகால் நடுங்கும் அப்படிலாம் ஒரு நினைப்பியா? அதான் தூக்கி போட்டுட்டு அதை மறந்துட்டு இரு. இப்போ அதை மறந்துட்டு அந்த ஊருக்கு போவோமா, இந்த ஊருக்கு போமா, இங்க திறந்துருக்குமா, இங்கதான் பூட்டி போட்டாங்களான்னு அந்த நினைப்பே இல்லாம எல்லா இடத்துலயும் முடிஞ்சு வாச்சு. நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இரு குடும்பம்னு. நீ மனுஷனா
பாரியா காலம் போன காலத்துல என்னைக்காவது நீ மனுஷனா மாறுவ அப்படின்னு காத்துக்கிட்டு கிடந்தவியா இதோட சனியை விட்டுச்சு சனியன்னு விட்டுட்டு குடும்பத்தை பாரியா நீ நல்லா இருப்ப. காப்பி கேட்டேன், வர காப்பி. காப்பி தானே எத்தனை போட்டு தரையா போட்டு தரேன். இந்த ஏனிய வச்சுட்டு வந்து போட்டு தரையா. நீ ஒழுங்கா மட்டும் இரு, அது போதும். காப்பி எல்லாம் நான் போட்டு தரேன். நேரத்துக்கு சாப்பாடு இப்பாடு எல்லாம் வரும். வந்து எங்க அம்மா புள்ள குட்டி யாரும் உன்னை ஒரு வார்த்தை சொல்லாம நான் பாத்துக்கிறேயா. ஆமாய்யா, நீ ஒழுங்கா மட்டும் இருந்தா போதுமையா. சரி சரி, போ போ.